வெல்கம் டு விஎஸ் ஃபேமிலி. இன்றைக்கி எல்லாரும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய சங்கரா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த சங்கரா மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்ம உடம்புக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தையும் கொடுக்கும். இப்போ அடுப்பில் சிம்மில் வச்சுக்கிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேமும் ஒரு 2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனேமும் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இந்த வெந்தயமும் இந்த கடுகும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே அந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. இந்த கருவேப்பிலையை நம்ம சேர்க்கும் போது நல்லா வாசனை கிடைக்கும், குழம்பும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து ஒரு 10 பல் பூண்டை தோலை நீக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பூண்டோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த பூண்டோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் நல்லா பொடுசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா செவக்க வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சு அப்பப்போ மட்டும் லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் மூடி போட்டு மூடி வச்சிட்டேன். எடுத்து அப்பப்போ மட்டும் லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா செவக்க வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோடு என்ன பண்ணால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான உப்பை இப்போயே நம்ம சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா இந்த தக்காளியும் நல்லா மசிய வெந்து வரணும். இப்போ பார்த்திங்கன்னா மூடி போட்டு மூடிட்டேன். அப்பப்போ மட்டும் எடுத்து லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா தக்காளியும் மசிய வெந்து வந்திருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை எடுத்து அதை நல்லா கரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இன்னும் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிடுதேன். சேர்த்துட்டு இப்போ வீட்டிலையே அரைச்ச மசால் பொடி ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஏன்னா இந்த புளிக்கரைசலும் இந்த மசால் பொடியோட டேஸ்ட்டு தான் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மீன் குழம்பு பொடி அது ஒரு 3 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு அந்த மசாலாவும் அந்த புளித்தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உப்பு, உரப்பு, புளிப்பு இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் நம்ம இதை கொதிக்க வைக்க போகிறோம்.
இப்போ இந்த 20 நிமிஷத்துலையுமே அப்பப்போ எடுத்து லைட்டாக வந்து கிண்டி விட்டுக்கிடணும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓரளவு எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்குது. இப்போ ஒரு 20 நிமிஷம் கழிச்சோன்னே பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா வந்து பிரிஞ்சு வந்திருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு 3/4 கிலோ சங்கரா மீன் தான் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு அதையும் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிடுதேன். நீங்கள் சேர்த்துட்டு அப்படியே வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பு வந்து எப்போவுமே சிம்மில் தான் இருக்கணும். நீங்கள் கூட்டி வச்சிங்க அப்படின்னா அது கருகி போவதுக்கான வாய்ப்பு கூட இருந்துக்கு. அடுப்பில் சிம்மில் வச்சு அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் அல்லது 5 நிமிஷம் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மீன் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்தமல்லி இலை தூவி அப்படியே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு 2 நிமிஷம் கழிச்சோனையும் சுட சுட இந்த சாதத்துக்கு சுட சுட இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் உங்கள் அம்மா சமையல் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லை வந்து ஆல் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டனை தட்டி விட்ருங்க.